அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூலோடு உங்கள் சந்திப்பை முனைகிறேன். இந்த நூல் தான் அது 18 சித்தர்களின் அந்த சித்த மருத்துவ குறிப்புகள். சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு 1008 எளிய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அது உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா உபாதைகளுக்கும். இது வந்து வசந்தா பதிப்பக வெளியீடு. விலை கம்மி தான், 25 ரூபா தான். இதில் வந்து நிறைய நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய குறிப்புகள். நடப்பது, யோகாசனம், காலை உணவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும், இரவில் கீரை தயிர் வேண்டாம், உப்பு புளி காரம் குறைத்து உண்ணணும், கசப்பும் உணவில் கட்டாயம் சேர்த்துக்கணும், வெளிச்சமும் காட்டும் வீட்டுக்குள்ளே வரணும், பகலில் தூங்கக்கூடாது, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது, தினமும் 8 மணி நேரத்துக்கு அதிகமாக தூங்கக்கூடாது, மலர்களை முகரக்கூடாது, இது மாதிரி எண்ணெய் குளியல் எழில் சேர்த்திடும், கொழுப்பு உணவுகளை குறைக்கணும், கருணையை தவிர மற்ற கிழங்குகளை உண்ணாதீர்கள், உண்டவுடன் உறக்கம் கொள்ளாதே, உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை பேணுகன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது எல்லா விதமான வியாதிகளுக்கும் நிஜமாகவே பார்த்துக்க முடியும். நிறைய காய்கறிகளும் கீரைகளும் இயற்கை வைத்தியம் தான். இது பூரா சித்த மருத்துவ குறிப்புகள் பூரா. சிறுநீர் பாதிப்பு, மாதவிடாய், மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்பொருமல், கர்ப்பிணி பெண்கள் உடல் சக்தி பெற, ஆண்மை பெற, மேகரோகங்கள் குணமாக, நீரிழிவு நோய்க்கு, இதய நோய்க்கு, பல்லுக்கு, தலை சுற்றம் நிற்க, இரத்தப்போக்குக்கு, குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மறைவிடத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு, இரத்த வாந்தி, இந்த தாது பலப்பட, நிறை நீங்க, தாது புஷ்டி உண்டாக, இந்திரியம் கெட்டிப்பட, வெட்டை நோய்னு பெண்களுக்கான நோய்கள், ஆண்களுக்கான நோய்கள், இந்த மாதிரிலாம் எல்லா நோய்களுக்கும், இந்த மாதிரி தேள்கடி, நாய்க்கடி எல்லாத்துக்கும் அந்த காதில் இறைச்சல் வந்தால் பூண்டை தட்டி வைக்கணுமா, அந்த மாதிரி நிறைய இது கருணைக்கிழங்கு, பாகற்காய், அகத்திக்கீரை, அது மாதிரி உள்ள பலன்கள். அது மாதிரி நூல்கோல் சாப்பிட்டா என்ன ரத்த அழுத்தம்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி இது கண்களுக்கு வந்து இப்போ பப்பாளி பழம் நல்லது. பப்பாளியில் அன்னாசி பழம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. விட்டமின் நம்ம விட்டமின் ஏன் படிக்கிறோம், அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. வலிப்பு நோய், தீக்காயம் எல்லாத்துக்குமே. செருப்பு கடித்த காயத்தை கூட தென்னங்கீத்தை சுட்டுட்டு தேங்காயில் குழைச்சி தடவுனா போயிடுன்றாங்க. அது மாதிரி இது நிறைய படிக்கும்பொழுது எனக்கு என்னென்னா, எதெல்லாம் நம்ம செய்யலாம், வீட்டிலே நமக்கே செஞ்சுக்கலாம். நீர் எரிச்சல், நீர்க்கடுப்புக்குன்னா அந்த மாதுளை பழத்தோட பயன்கள், அதிமிதத்தோட பயன்கள், அது மாதிரி நிறைய இலைகள், கீரைகள், வேப்பிலை, அகத்திக்கீரையை சாப்பிட்டா ரத்த அழுத்தம் குறையுங்கிறது, மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டா வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆறுன்றது, அது எப்படி சாப்பிடணும்னு கொண்டு சொல்கிறாங்க. முளைக்கீரை, அரைக்கீரை சாப்பிட்டா மலச்சிக்கல் போகுன்றது, மனக்கோளாறுகள் வராமல் தடுப்பது வந்து மருதாணி இட்டால் கூட மனக்கோளாறு வராமல் தடுக்குமா. அது மாதிரி சளி, இருமலுக்கெல்லாம் என்னென்னலாம் ஓரிதழ் தாமரையெல்லாம் எடுத்து பக்குவம் பண்ணி சாப்பிட்டா ஆண்களுக்கு உள்ள இது உள்ளது. பெண்களுக்கான அந்த தாய்ப்பால் சுரக்கிறது இது பண்ணுறது பற்றிலாம் மல்லிகை வச்சா நின்றும், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கழுத்து வலி, ரத்த அழுத்தம், அதுக்கெல்லாம் எதை காய்ச்சி தலையில் கழுத்தில் போடணும், ஆடுதோட இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி சூட்டோட ஒத்தம் கொடுத்தாக்க கழுத்து வலியெலாம் நீங்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஈரலுக்கு ஆரஞ்சு பழம், கிழா நெல்லி, அது மாதிரி ஈரலுக்கு நிறைய மருத்துவம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது சுளுக்குக்கு முதற்கொண்டு சுளுக்கு, இந்த புளியை கரைச்சி கொதிக்க வச்சு பத்து போடுறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டே நிறைய பொருட்கள் நம்ம செய்யலாம். வீட்டில் இருக்க ஜீரகம், அது இதுன்னு ஜீரகத்தையே எலுமிச்சம்பழத்தில் ஊற வச்சு இது பண்ணால் அது நல்ல ஜீரணமான மருந்து மாதிரி யூஸ் ஆகுது. அது மாதிரி எலுமிச்சம்பழமும் அந்த உப்பும் ஜீனியெல்லாம் போட்டு குடிக்கிறதே நமக்கு வந்து தைராய்டு, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து ஒரு உடம்பு சுத்திகரிப்பு பண்ணுது. இது மாதிரி கிட்டத்தட்ட சித்த மருத்துவ இது 1008 குறிப்புகள் இருக்குது இதில். இதை பார்த்தாக்க எனக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்டியாக வச்சுக்கலாம், யூஸ் ஆகும்னு தான் தோணுச்சு. நிச்சயம் கடைசியாக நீங்களும் பாருங்கள். நன்றி.